தக்காளி, கல் தோசை, பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்னதாக கல்பாசி சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போயிடணுங்க. இந்த மசாலா எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குருமா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொதிச்சுட்ருக்கிற தண்ணியோடு சேர்த்துலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடும். பரோட்டா, இட்லிகளாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.